ஹலோ guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ வாஸ் ரீஇன்கார்னேட்டட் as 7th Prince சீசன் 2 எபிசோட் 11 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே கிரிம்மு ஒரு பங்கமான அட்டாக்கை பந்து அதை பார்த்தோன்னே நம்ம லாய்டுக்காங்க தெரியுது இதை பண்ணது கிரிம்மு தானே. ஆமாம், என்ன ஆச்சு, கீழே என்ன ஆகுது அதை பார்க்கணுன்னு ரொம்ப கியூரியஸாக இருக்க போல கென்ட்டு அப்படின்னும் சொல்லலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை இருக்க என்னுடைய ஆளுங்க அவங்க எல்லாருமே தீர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஆளு ஒரு ஸ்கில்லை பயன்படுத்துறான் 10 கமெண்ட்மெண்ட்ஸ்னு. அதனால ஏதோ ஒரு விஷயம் அப்படியே கீழே போய் பயங்கரமாக தாக்குது. இப்போ கீழே நடக்க போகிற அந்த போர் அது மேலே இருக்கிற மாதிரி இருக்காது. அங்கே இருக்கிற ஒருத்தங்களும் அது என்னதுன்னு வித்தியாசமாக அதை பார்க்குறாங்க. ஒரு முட்டை மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. மேலேயே கிண்டேவும் சொல்றான் கீழே வந்துச்சுல இது எல்லாமே சிமேராஸ் தான், இதுங்களை நீ சாதாரணமா எடை போடக்கூடாது. ஏன்னா இதுல இருக்க ஒரு சிமேராவும் கிட்டத்தட்ட எஸ் ரேங்க் அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். நான் தனியாலே போதும் இந்த ஒட்டுமொத்த நகரத்தையும் அழிக்கிறதுக்கு. இது கேட்கும் போது லாய்டுக்கு அங்க ரொம்ப கடுப்பாவுது. ஆள உன்னோட ஷேடோ உல்ஃப் அதை அவன் பயன்படுத்தலான்னு போறான். ஏய், நான் இருக்கும் போது அதை உன்னை பயன்படுத்த விட்டுருவேனா? நான் உன்னோட டெக்னிக்கை நிறைய முறை பார்த்துட்டேன். அது ஆஃபன் எப்படி தெரியுமா வேலை செய்த, அது நிறைய முறை டெலிபோர்டேஷன் மாதிரி தான் வேலையே செய்த. அதுக்கு நீ யாரை டெலிபோர்ட் செய்யணுமோ அவங்கள நல்லா ஃபோக்கஸ் பண்ணும். ஆனா அதுக்கு நான் விட்டாதானே இப்படின்னு ஆளு பயங்கரமா தாக்குறான். ஒரு அட்டாக்ல இருந்தும் லாய்டு தப்பிக்கிற மாதிரி தான் இருக்கு. கீழே அந்த வித்தியாசமான மாஸ்டரும் மற்ற மாஸ்டரை அப்படியே காப்பாத்தி விட்டு இதனால ஒரு இடத்துல அதுங்க தாக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த பக்கம் இந்த சர்ச்சிலையும் இதே விஷயம் தான் நடக்குது. எல்லாருமே பயந்து வெளில ஓடலான்னு பாக்குறாங்க. வெளியிலயும் இதே மாதிரி தான் சிமிராஸ் அதிகமா இருக்கா. அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. இல்ல ஒரு பொண்ணு இருக்கும் அது தாக்கலான்னு வரும்போது அங்க இருக்கிற ஒரு பர்சன் தான் காப்பாத்தவே செய்யறான். இங்க கவலைப்படாதீங்க, நாங்க வந்து ஏதாச்சும் பண்ண பாக்குறோம். இதனால எல்லாருக்குமே பயமாயுது. ஏன்னா ஒருத்தங்களும் அவங்களோட லிமிட்ல இருக்காங்க. இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பா அங்க தடுக்க முடியாது. என்ன ஆச்சு, உன்னால எதுவுமே பண்ண முடியலையோ? நான் கீழே அனுப்பின கிரியேச்சர்ஸ் அதுங்க வந்து சாதாரணமானது இல்ல. இந்த மேப்ல இருக்க இந்த கண்ட்ரியை அழிக்கிற வரைக்கும் அதுங்க நிக்கவே நிக்காது. நீ எப்படி இதை தடுக்க போற? உன்னை காடுன்னு சொல்ற அளவுக்கு நீ ஒத்துதானா? அங்க இப்படி நான் பயங்கரமா அங்க தாக்குறான். நம்ம லாய்டு அங்க தப்பிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு பக்கம் கீழே அவங்களுக்கு புரியல எதுக்காக இந்த கிரியேச்சர் கூட அவங்க சண்டை பண்ணுன்னு. ஒரு பக்கம் சர்ச்சில் எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. அந்த மாஸ்டரும் சொல்லுது இந்த கண்ட்ரியை நான் ஒட்டு மொத்தமா அழிக்க போறேன். அந்த இடத்துல வேற வழி இல்லாம அந்த நன்னும் அவளையை கொல்லலான்னு போறா. மன்னிச்சிருங்க, இந்த இடத்துல என்னால எதுவுமே பண்ண முடியல. உண்மையை சொன்னா இந்த கண்ட்ரில இருக்க ஒரு மக்களையும் நான் வைப் அவுட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு எந்த விதமான இன்டென்ஷனும் இல்லை. ஆனா என்ன பண்றது, இந்த கண்ட்ரி முழுக்க ஜாதி மதம் இந்த மாதிரி விஷயத்தால இந்த கண்ட்ரியே கட்டப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் போது என்னால ஏதோ பண்ண முடியாது. சில பேர் இறந்துதான் ஆகணும். ஏன்னா இந்த உலகத்துல ஃபவுண்டேஷனா காடுன்னு ஒருத்தர் இல்லவே இல்லை. இந்த உலகத்தை மாத்துறதுக்கு இது ஒரு முக்கியமான படியாவும் இருக்கு. அதுக்கப்புறம் அங்க ஈஸ்டர் பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. அந்த பாட்டுனால எல்லா இடமும் பரவ ஆரம்பிக்குது. பாட்டோட ரேஞ்ச் மூலமா மக்கள் யாருமே பயப்பட மாட்டாங்க. முக்கியமா இது மூலமா உங்களுக்கு தைரியம் வரும். அதே டைம்ல ஒருத்தங்களும் உறைஞ்சு போயிடுவாங்க. ஆனா அதுலயும் ஒருத்தர் உறைய மாட்டாங்க. அது யாருன்னா அது வேற யாரும் இல்ல, அது நான் தான். ஒரே சொடக்குல எல்லாத்தையுமே ஆளு மாத்துறான். ஸ்டார்டிங்ல சில பல விஷயத்த பண்ணிருக்கலாம். அதே டைம்ல நீ என்ன வேணாலும் சொல்லு, காடு என்ன வாழ்ந்தாலும். ஆனா அது எதுவுமே எனக்கு மேட்ரு இல்ல. முக்கியமா நான் வந்து ரொம்ப ஆர்வமா இந்த விஷயம் இது உன்னோட மேஜிக் மேலதான். அதனால தான் நான் ஆர்வமான. நீ ஒன்றே உயிரோட இருந்தனா கண்டிப்பா நீ வந்து எவ்வளவு வேணாலும் என் கிட்ட டைமை ஏத்துக்கலாம். ஆனா கவலைப்படாத, உனக்கு வந்து சுத்தமா புரியல இந்த மாதிரி சோசரியோட டெப்த்தை பத்தி. அதனால உன்னோட கதையை நான் முடிச்சே ஆகணும்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபைனல் ரவுண்டாகவும் இருக்க போகுது. இந்த பக்கம் அந்த மாஸ்டரோட தலையெல்லாம் அங்க பந்திருக்கும்ல, அங்க டான்டேக்கு அது தெரிஞ்சிருக்கும். வந்து நோட்டீஸ் பண்ணிட்டாரு இந்த சாங் எப்போ இது ஸ்டார்ட் ஆச்சோ அந்த டைம்ல தான் கரெக்டா ஏதோ ஒரு விஷயத்தினால தலை பந்திருக்கும். யாரோ ஒருத்தங்க நடுவுல இதை பண்ணிருப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டும் வந்து இதை நடக்காம வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு பக்கம் ஒரு போலான்னு பாக்குறாரு. பின்னாடியே ரென்னு சொல்றான், நானும் வரேன், நான் இது வரைக்கும் உங்களுக்கு உதவியாவே இல்லை. இதுக்கும் மேல இது எல்லாத்தையுமே பண்றது போப்பு தான். அதனால நானும் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அவரு இங்கேயே எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ண சொல்லுவாரா? ஒரு பக்கம் அவரை பார்க்கும் போது அப்படியே ஜெயிட பாக்குற ஃபீல் வந்து அவளுக்கு வரும். அங்க போகும்போதே அவரும் சொல்றாரு, நான் பாஸ் கிண்டேவை ஸ்டாப் பண்ணாம விட போது இல்ல. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அந்த போப்பு இருக்கான்ல, அவனுக்கு ஒரு அழகான ஃபேமிலி இருந்திருக்கு. ஆளு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கான். அந்த அளவுக்கு நல்ல லைஃப் இல்லைனாலும் ரொம்ப சந்தோஷமா ஃபேமிலி கூட இருந்திருக்கான். அவனோட பாட்டு மூலமா எல்லாரையுமே சிரிக்க வைக்கிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுவான். அங்க ஒய்ஃபோ சொல்றாங்க, என்னங்க உங்களோட பாட்டு இருக்குல்ல, உங்களோட டைரக்ஷன் எப்படி தப்பா இருக்கும் அதே மாதிரி தான் இந்த பாட்டும் இருக்கு. இவங்க தான் என்னோட வாழ்க்கையை, இவங்களால என்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருந்தது. நானும் எந்த விதமான கவலையும் இல்லாம அந்த நார்மலான லைஃப் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்.
அதனால எனக்கு சந்தோஷமாவும் இருந்தது. அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி நான் பாடின்னு இருக்கும் போது ஏஞ்சல் ஜீரலோட குரலும் எனக்கு கேட்டுச்சு. அவரே என்ன என்கரேஜ் பண்ணாரு. நான் உண்மையிலே அப்படியாச்சான்னு கேட்டா கிடையாது. ஏய், நீ பாடுற பாட்டு அது வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு. அதுக்கும் மேல உன்கிட்ட நோட்ஸ் எதுவும் இல்லையா? ஏதோ ஒண்ணு நீ டெய்லியும் பாடுற, இதுக்கு மேல நீ பாட வேணாம். ஏன்னா என்னோட டிவைன் சோசரிய பயன்படுத்துறதுக்கான பாச நான் உனக்கு தரேன். இதை கேட்கிற ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் நான் புஷ்யப்பா மானேன். அன்னைக்கு இந்த டேண்டே வேணும்ட்டுன்னு என் கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி திரும்பவும் கேட்டேன்னா அங்க நானும் ஒரு கட்டத்துல என்னோட லக்ஸாவை பயன்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு நல்லாவே தெரியும் உனக்குள்ள இருக்கிற அந்த டார்க்னஸ்ல இருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற. ஆனா உண்மையை சொன்னா பியூரிஃபிகேஷன் மேல எப்பயுமே நம்மளால ரிலே ஆக முடியாது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா உன்னால டார்க் இம்பல்ஸ்ல இருந்து தப்பிக்க முடியும். இதை கேட்கும் போது டேண்டேக்கு ரொம்ப ஆர்வமாயிது. அங்க வந்து ஆளு சொல்றான், நான் வந்து உன்ன மாதிரியே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அன்னைக்கு ஆரம்பிச்ச விஷயம் தான் இது. அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. அது போக நம்ம டேண்டே அவன் போப்புக்கு ஒரு பிரதர் மாதிரி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பதவி அடைஞ்சு வெளியில இருக்க மத்தவங்க எல்லாரோட நிலைமையும் மாத்தலாம் அப்படின்னு 2 பேரும் டிசைட் பண்ணாங்க. அன்னைக்கு அந்த விஷயம் நடக்காத வரைக்கும் திடீர்னு ஒரு நாள் கிண்டேவோட வீட்டு வெளியில ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா. அந்த பொண்ணோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கும். அவளை பார்க்கும் போதே தெரியுது பல நாள் அவ சாப்பிடாத மாதிரி இருக்கும். இதனால பாவம் பார்த்து அந்த பொண்ணு நான் வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப புவரா தெரிஞ்சா, அதே டைம்ல அவளோட நிலைமையும் மோசமா இருந்துச்சு. ஸோ இது மூலமா என்னோட ஒய்ஃபோட குக்கிங்கையும் அவளுக்கு கொடுக்க முடியும். என்னோட சன்னுக்கும் இந்த பொண்ணு ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் இருப்பா இப்படின்னு நினைச்சு இந்த அனஸ்டீஷியா இந்த பொண்ணை நான் கொண்டு போனேன். ஆனா அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த அவ முணுமுணுத்தா. எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்றேன்னு. ஆனா முன்னாடி இருக்க காட்சியை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியமான. ஏன்னா என்னோட ஒய்ஃப் என்னோட சன்னு 2 பேருமே ரத்த வெள்ளத்துல இருந்தாங்க. அந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே ஏதோ ஒரு பர்சன் கிடைக்கிற எல்லா விஷயத்தையும் வாயில அப்புன்னு அப்புறான். அந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை யோசிச்சேன். கடவுள் இருக்காருன்னா எதுக்காக என்னோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணல? என்னோட இதயம் முழுக்க ஹேட் ரேட் அப்படியே நிரம்ப ஆரம்பிச்சது. ஏகப்பட்ட விஷயம் ஓட ஆரம்பிச்சது. நான் எதுக்காக காடுக்கு சர்வ் பண்ணோம்? ரிவார்டுக்காகயா? என்னதான் அந்த அளவுக்கு கோவம் இருந்தாலும் அந்த இடத்துல பியூரிஃபை அவன் பண்றான். அப்படி பண்ணும் போதாச்சு ஏதாச்சும் ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு தான் பண்றான். நான் அடுத்த செகண்டே அந்த பதிலும் ஒண்ணுமே இல்லாம போற மாதிரி அது அங்க கண்டினியூஸா என்ன பண்ணுந்தானோ அதே விஷயத்த தான் அங்க பண்ணிக்கினே இருக்கான். வாயில எல்லா விஷயத்தையும் போட்டு திணிக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல நான் வந்து ரொம்ப கோவமா இருந்தேன். ஆனா கடைசியில என்ன திரும்ப ஆச்சு, அவன் சிம்பிளா அப்படி இறந்து போயிட்டான். அப்புறம் தான் நான் அவன் மேல பண்ண பியூரிட்டியை பத்தி எனக்கு தெரிய வந்தது. அந்த பியூரிட்டி அதை நான் என்னதான் முழுசா பண்ணாலும் கடைசியில அவன் கிட்ட மிஞ்சினது பசிதான். ஒரு பசிக்காக என்னோட ஃபேமிலி அவன் கொன்னுட்டான். அப்பனா ஒரு எக்ஸ்கியூஸா இந்த பியூரிட்டியை வச்சு எல்லாத்தையுமே நம்ம மன்னிக்கணுமா என்ன? அப்பனா காட்ஸா இருக்கிற ஒருத்தவங்களும் இப்படிதான் டிஃபெண்ட் பண்றாங்களா என்ன? அப்படின்னா இப்போ கரண்டா ஒருத்தவங்களும் செயின்டா உண்மையிலேயே க்ளோஸா இருப்பாங்களே, எல்லாருமே உண்மையை சொன்ன ஒரு மாஸ்டருக்கு தான் சமமே. அந்த டைம்ல நான் சொன்ன விஷயத்தெல்லாம் பத்தி யோசிச்சா இன்னமும் எனக்கு வாந்தி எடுக்கணும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நான் அந்த டைம்ல என்ன தெரியுமா சொல்லி தெரிஞ்சேன், நான் ஒரு பாஸ்டர், இதுதான் சிம்பிள் ஆஃப் ஃபெய்த், கடவுளை நம்புங்க. நான் ஒரு பாஸ்டர், இதுதான் சிம்பிள் ஆஃப் ஃபெய்த், கடவுளை நம்புங்க. ஆனா அந்த வெறுப்பான உணர்வும் கரையிறதுக்கு முன்னாடி டார்க்னஸ்ல அப்படியே முழுங்கி போயிடுச்சு தெரியுமா. அந்த டைம்ல சர்டைனா எனக்குள்ள வந்த அந்த விஷயம் இது வந்து ஒரு தீய விஷயம் இல்ல அப்படின்னு தான் நான் ஏத்துக்கினேன். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, காடுக்கே எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்ல. ஏன்னா நான் அவ்வளவு விஷயத்த பண்ணியும் அவங்க கண்டுக்கல. இதை ஒண்டி அவங்க கண்டுப்பாங்களா என்ன? அதனால எனக்குள்ள இருக்கிற அந்த டார்க்னஸ் நான் வெளிப்படுத்த ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா நான் நிறையவே மாஸ்டருங்களை தேட ஆரம்பிச்சேன். அட போதும் நேத்து, நான் வியடா ஃபேஸ் பண்ணிருக்கேன், இது உனக்கு தெரியலையா? உன்னோட ஸ்டோரி இருக்கு பாத்தியா, உன்னோட மொத்த ஸ்டோரியும் ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கு. என்ன மாதிரி ஒரு 7th பிரின்ஸ் கிட்ட இந்த ஸ்டோரியை சொல்லி நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற? ஆமா, இதை வெறுமா என்னால இமேஜின் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா காடு மாதிரி இருக்கிற நீ உன்னோட காதையை இதை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லைனா அதுக்கப்புறம் நான் வந்து என்ன விஷயத்த சொல்றது? அப்பனா எதை தான் நீ கேட்க விரும்புற? கடைசியா இந்த ஸ்டோரியை வச்சு என்ன சொல்ல ஆசைப்படுற உனக்கு புரியுதா? என்னோட ஸ்டோரியை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், அதுக்கான பதில நீ இன்னமும் எனக்கு சொல்லல. ஆனா நம்ம ஹீரோ சண்டையை தான் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். அங்க போப்பு இன்னமும் நிறைய விஷயத்த சொல்ல மண்டையிலே ஒரு அடி அடிக்கிறான். இன்னொரு பக்கம் எல்லாருக்குமே அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா இருக்குது. இன்னொரு பக்கம் எல்லாருமே சாங்க நோக்கி தான் போறாங்க. அங்க இருக்கிற புஷ்ஷப்போ சொல்றான், அட இந்த சாங் வந்து உண்மையிலேயே பவரா இருக்கு. நீங்க இருக்கிற சிம்மேராசியை அது வந்து வெடிக்க வச்சுச்சு. ஆனா பேபிலியான் மத்தவங்களுக்கு அங்க தெரியுது, அதுக்கு காரணம் பாசு தான், அவர் வேலையா தான் இருக்கும். இன்னொரு பக்கம் ஷீரோ மத்தவங்க எல்லாருமே சண்டை போட்டு இருக்காங்க. மேல அவ பாடும் போதே சொல்றான், இந்த சாங் முடியும் போது இங்க இருக்கிற வார் இதுவும் மொத்தமா முடிஞ்சிடும். பேரா அந்த ரெயினும் மொத்தமா ட்ரை அப் ஆகி மேல ஒரு பிரகாசமான ரெயின்போவும் தெரியும். இந்த பக்கம் நம்ம லாய்டும் அந்த சாங்கை என்ஜாய் பண்றான். ஹே என்னோட சிஸ்டரை பாத்தியா, ரிகர்சலை விட உண்மையிலேயே இப்ப நல்லா பாடுறா. அதே மாதிரி உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த காட்டணும். என்னது? திடீர்னு அவன் மேல ஒரு அட்டாக் நடக்குது, என்ன ஆச்சு? இதுதான், அதாவது
ரிதம்க்கு ஏத்த மாதிரி உன் மேல அட்டாக் நான் பண்ண போறேன். அந்த இடத்துல அதே மாதிரி ரிதம்க்கு ஏத்த மாதிரி அட்டாக் நடக்குதா? இதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். மேஜிக் சரி இது ரெண்டுமே கலந்து இருக்கு. மேஜிக் மூலமா இது இன்னமும் ஃபாஸ்டா இருக்கு. இந்த இடத்துல ஐஸையும் ஃபயரையும் கலந்து அவன் அட்டாக் பண்றான். அப்படியே அந்த அட்டாக்கும் உறைஞ்சு போகுது. அதுக்கு காரணம் வாட்டர் எந்த அளவுக்கு வேகமா மூவ் ஆயிருக்குன்னா அப்படியே அது உறைஞ்சே போயிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு காரணம் ஸ்டில் தான் என்ன? அப்பனா என்னோட வேகத்தை தான் நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதனால சிவிலோட பவரை அவன் பயன்படுத்துறான். ஆனா அதுக்குள்ள ஒரு மீட்டிரைட் மாதிரி ஒரு பெரிய அட்டாக் ஆளு பண்றான். இந்த அட்டாக் வரதையே நான் பார்க்கவே இல்லை. படு வேகமா அட்டாக் மேல அட்டாக்கா இவன் பண்ணிக்கினே இருக்கான். ஹே உன்னால ஸ்பைனல் ட்ரேட் அந்த அட்டாக்கே பண்ண முடியுதா? இப்போ உன் மேல எந்த அளவுக்கு நான் கியூரியஸா இருக்கேன்னா உன்னை உயிரோட கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் லாய்டு ஒரு மிகப்பெரிய அட்டாக் பண்றான். மானா ஃபோக்கஸ் 7 காடஸ்ன்னு. அந்த அட்டாக் எந்த அளவுக்கு வேகமா இருக்குன்னா ஆளால அங்க ரியாக்டே பண்ண முடியல. உன்னோட மானா எந்த அளவுக்கு டென்ஸா இருக்குன்னா அங்க லக்ஸாவே தோத்து போயிடுச்சு. நான் இந்த மாதிரி தான் ஒரு டிமானிக்கான ஒரு பயங்கரமான மானவால தோத்து போக போறேன்னா அங்க லாய்டு சொல்றான். ஹே நீ இதுக்கு முன்னாடியே என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்ன ஞாபகம் இருக்கா? இதயத்தை குறி வைக்கிற மூலமா உன்னை என்னால தோக்கடிக்க முடியாதுன்னா அப்போ நான் அதை டெஸ்ட் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். அது வந்து தியரியா என்னன்னு இந்த இடத்துல லாய்டு சர்க்கிள் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த கிரியேட் பண்றான். அதை பார்க்கும் போது காடோட ஃபீல் அங்க வரும். இதை பாக்குற ஆளு ஆச்சரியமாகறான். அங்க க்ளோ அப்படின்னு சொல்ல அங்க ஒரு பயங்கரமான அட்டாக் அவர் மேல பாயுது. இங்கே இந்த எபிசோட முடியுது. இங்கே இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அந்த அட்டாக்னால அவருக்கு என்ன ஆச்சுன்னு. பார்க்கலாம் என்ன ஆச்சுன்னு. அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.